அனைவருக்கும் வணக்கம். நமது டிசம்பர் மாத காசி பயணத்தின் 4வது நாள் நிகழ்வு கயாவிலிருந்து துவங்கிறது. கயாவில் முதலில் விஷ்ணுபாத கோயிலில் தரிசனம் முடித்துவிட்டு நாம் 32 பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அது கயாவில் என்ன சிறப்புன்னா, ஒவ்வொரு சமூகமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தர்ப்பணம் கொடுப்போம். நம்ம எங்கள் ட்ராவல் சார்பாக பொதுவாக எல்லாத்தையும் உட்கார வச்சு தர்ப்பணம் கொடுப்போம். இப்போ ஒரு சிலர் பிராமணர்களோ மற்ற சமூகத்தினரோ அவங்களுக்கு தேவைக்கேற்ப அவங்க சிறப்பாக பண்ணணும்னு அவங்க வேண்டி கேட்டுக்கிட்டாங்கன்னா, நாங்கள் அதற்கு உண்டான தனியாக உட்கார வச்சு அவங்களுக்கு தேவைக்கேற்ப அவங்களுக்கு தர்ப்பணம்க்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணித்தருவோம். இதுதான் அங்கே உள்ள சிறப்பு. நம்ம தர்ப்பணம் முடித்துவிட்டு பல்குனி நதியில் குளித்து அப்புறம் அங்கே அங்கேருந்து புத்தகயா சென்று புத்தகயாவில் நம்ம பார்க்கக்கூடிய சில கோயில்கள் இருக்குது. மகாபோதி டெம்பிள், அப்புறம் புத்த பித்திருக்கள், அந்த ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் அங்கே புத்த பித்திருக்கள் புத்தர் கோயிலை நிறுவியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஈவினிங் காசி கிளம்பணும். அதுதான் இந்த பயணத்திட்டம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ அந்த கயாவில் நம்ம கொடுக்க போகிற தர்ப்பணம் ஒரு அங்கே கயாவில் உள்ள அந்த கோயிலில் இருக்க அர்ச்சகர், அதாவது தலைமை அர்ச்சகர் தான் அந்த இதை பண்ணுவார். அவர் எங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் அது அந்த கயாசுரன் அந்த விஷ்ணுபாத கோயிலோட வரலாறை ஒரு அரை மணி நேரம் அங்கே மண்டபத்தில் வச்சு சொல்லுவார். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம பிறந்த நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தலைமையில குளிச்சு பிரம்மா நம்ம எல்லாருக்கும் பிறந்து கொடுத்துக்கிறாங்களா? அந்த அசுரன் பார்த்திருக்கிறாருன்னா, அந்த காலத்துல யாருக்கு 100 வருஷம் 90 வருஷம் சின்ன ஆட்கள் செய்யாரோ அந்த அசுரனுக்கு கணக்கு நிறைய கடத்துக்கிறாங்களான்னா எல்லாரும் சத்த போயிருக்கிறாரு. அதே விதிக்கு மாறியாய் போச்சு. அதனால பிரம்மா விஷ்ணு 36 கோடி தேவதாக்கள் எல்லாரும் ஒன்னா இங்க அந்த அசுரனுக்கு இங்க சாந்தி பண்ணிருக்காரு. சாந்தி பண்ணி காலத்தலை முதல் வரைக்கும் மாத்தி அவருக்கு திருப்பி ஒருவர் கொடுத்துட்டு போனாரு. நீ முன்னாடி கண்ணுல பார்த்துட்டு ஸ்வர்கத்தில் அனுப்பிட்டு இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் சத்தம் போயிடுவாங்க. திருப்பி நீங்க யாருக்கு அனுப்பிக்க முடியும்? இனிமே நீங்க கீழே இருக்கணும். யாருக்கு வம்சத்துல குடும்பத்துல யாரோ சத்து போயிடுவாங்க. அவங்க எல்லாம் முன்னோர்களுக்கு நம்பி இங்க வருவாரு. வந்துட்டு உங்கள் மேலே உட்காரட்டை யாரோ கையாளத்திற்கு பூஜை பண்ணுவாங்களான்னு அவங்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்க ஸ்வர்கத்துல போறதுக்கு ஒரு வழி. நாங்க இருக்கிறோம், சத்தம் போவோம், பிறந்துவோம், சத்தம் போவோம். 7 ஜென்மம்க்கு உள்ளே 84 லட்சம் யோனி குருவி, கிளி, பசுமாடி, குசு, நாக, சர்ப்ப, மரம், இந்த மாதிரி முன்னோர்களுக்கு ஆத்மாவோ எப்பவுமே சுத்தி இருக்கிறாங்களா? நாங்க வீட்டுல உட்காந்து எவ்வளவு வருஷம் தேவசம் பண்ணுவோம் பூர்த்தியாகாது. இந்து சாஸ்திரக்கார் இப்போ பண்ணாங்க, அடுத்து பண்ணாங்க. கயா பிண்டம் லைஃப்ல அவசியம் பண்ணியா. அதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல சீதை தசரத சக்கரவர்த்திக்கு பிண்டம் பண்ணாரு. அந்த காலத்துல இங்க பெண்களுக்கு அதிகாரம். இப்படி வனவாசம் முடிச்ச காலத்துல ராமர் சீதா எல்லாரும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா? இந்த ஊர்ல யாரு இருக்காங்கன்னா ஆட்கள் பல்குனி ஆறு. அந்த பல்குனி ஆறுக்கு அந்த பக்கம் கையில சீதா நாட்டுக்கு உட்கார்ட்டை ராம சொல்லிட்டு போயிருக்காரு, நான் பிண்டம் பொருள் எல்லாம் வாங்கி போறோம். வந்ததுக்கு அப்புறம் கோயிலுக்கு போய் அப்பாக்கு கர்மம் முடிச்சு அப்புறம் அயோத்திக்கு போவோம். ஏன்னா அயோத்திக்கு போறோம்னா திருப்பி அங்கே இருந்து இங்கே வர முடியாது, காலுக்கு சொல்ல முடியாது. கொஞ்சம் வரைக்கும் சீதைக்கு உட்காருக்கலாம். நாங்க போய் பிண்டம் பொருள் எல்லாம் தேடிவாரு. சீதை சரி சொல்லி அத்தனை கறி உட்காட்டாங்களா? அப்போ கடை விதி கிடையாது. கிராமத்துல போய் பொருள் வாங்கினோம். பொருளே வாங்கினா மத்தியானம் ஆகி போயிருக்காரு.
இல்லை. மத்தியானத்துக்கு மேலே தச சக்கரவர்த்தி கேட்குறாங்களா, நான் பசிக்கிறேன், எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும். நான் பசிக்கிறேன், எங்களுக்கு ஒரு பிண்டம் வேணும். இந்த சவுண்ட் சீதா பிராட்டி காதுல இப்படியோ கழிச்சுதா. சீத்தை உடனே சொன்னாரு, அம்மா அதனால நாங்கள் இங்கே வந்தோம். உங்கள் மகன் பொருள் வாங்கி போயிருக்காரு, வராங்களான்னா உடனே நாங்கள் பிண்டம் கொடுக்குறேன் புரிஞ்சுக்கலாம். அம்மா தசரத் மகாராஜா என்ன சொன்னாரு, இல்லை இல்லை எங்கள் டைம் முடிச்சு போச்சு, இனிமே நான் பெண்களுக்கு அதிகாரமே கொடுத்துக்கிறேன், நீங்களே நம்மளுக்கு ஒரு பிண்டம் சீக்கிரம் கொடுத்துக்கலாம். சீதை சொன்னா, நான் இப்படி பிண்டம் கொடுக்க முடியும், எங்கள் புருஷன் நீரோடு இருக்காரு, இந்த கர்மம் நான் பண்ண மாட்டேன் சொல்லினா. தசரத் மகாராஜா கோபம் வந்து என்ன சொன்னாரு, நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உங்களுக்கு சாபம் தரேன். சீதா கோபமே மாமா புதுச வந்தை 14 வருஷம் வனவாஸ் போய் சொல்லிட்டீங்களா, திருப்பியும் நல்லா பத்தி சௌரி பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கேயும் வந்துக்கிறோம், மறுபடி சொல்லியிருக்கிறீங்களா சாபம் கொடுப்போம், இது என்ன அர்த்தம்? தசரத் மகாராஜா பொறுமையா சொன்னாரு, சீதை எங்களுக்கு தெரியும் ராமனா மரியாதை புருஷோத்தமம், எங்களுக்கு அவசியமே பிண்டம் கொடுப்பாரு, அந்த டைம் வரைக்கும் நான் இங்கே இருக்க மாட்டேன். நீ பிண்டம் கொடுப்பீங்களான்னா எங்களுக்கு மோட்ச வழிக்கு போக முடியும், நீ பிண்டம் கொடுக்கலைன்னா நான் உடனே நரகத்தாலே போக போறோம். அதனால் உங்களோட திருப்பி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், ஹே சீதா எங்களுக்கு இப்படி ஒரு பிண்டம் தரலாம். கொஞ்ச நேரம் யோசிச்சு சீதா பிராட்டி சொன்னாரு, எதுக்கு நீங்க நரகத்தாலே போவீங்களா? சரி, கயாக்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லி மாதிரி பிண்டம் போடுறதுக்கு நாங்க ரெடி மாமா. ஒரு வழி கிடையாது, இப்படி பிண்டம் போடுவோம். தசரத் மகாராஜா சொன்னா, நீ கண்ணல பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கிறாங்களா அதே ஒரு பணிகளுக்கு சீக்கிரம் கொடுத்துக்கலாம். சீத்தை ஆத்தன் கரையிலே 4 பக்கம் பார்த்துருக்காரு, ஒண்ணுமே கிடைக்கலனாக்க கீழே 2 மணல் எடுத்துட்டு 3 பிள்ளை பிடிச்சி மாமனார் பேர் சொல்லி கொடுத்துட்டார். அதே பிண்டம் வாங்கி தசரத் மகாராஜா சீதா முன்னாடி ரொம்ப ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாருன்னா கொஞ்ச நேரக்கு அப்புறம் ராம் லட்சுமணன் பிண்டம் போன்றதெல்லாம் எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு அண்ணன் தம்பி நிற்கிறாங்களா, சொந்தமா பேசுகிறாங்களா, இப்படி தாண்டி பிண்டம் பண்ணி இடத்துல போக முடியும்? ஆத்துல நிறைய தண்ணி போதா, அன்டைம் ஆகி போச்சு. சீதாராம போய் சொன்னாரே, சாமி இப்பதான் அப்பா வந்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தாய், நம்ம கையில பிண்டம் கேட்டாரு, நான் அவருக்கு மன்னன் பிண்டம் பண்ணியாச்சு, மறுபடியும் யாருக்கு பண்ண போறீங்களா? எதுக்குன்னா ஒரே நாள் 2 வாட்டி பிண்டம் பண்ணக்கூடாது. அந்த சீத்தம் நினைச்சிட்டு சீத்தை சொன்னா ராம் கோபமாயிட்டு இருக்காரு. ஏமா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட பொருள் வாங்கி போனேன், ஏன் நடுவில் இந்த மாதிரி பேசுறீங்களா? நம்ம கூட வரத்துக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பேசாம இருக்கலாம், நான் இப்படியே முடிச்சுட்டு வரேன். சீதை சொன்னா, ஏன் சுவாமி இந்த கர்மம் நான் பண்ணணும்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அதனால் நான் முன்னாடியே 5 பேர் சாட்சி வச்சு அவங்கள கண்ண காரியம் பண்ணனேன். தேவைப்படும்னா 5 பேர் வர சொல்லிக்கிறேன், நீ கேட்டுனா கேட்கலாம். ஒரு ஐயர், ஒரு மாடு, ஒரு இந்தூரா, துளசி செடி, ஆல்மரம். மொத்த அந்த ஐயருக்கு மதிப்பா கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி ராம் கேட்டாரு, சாமி நீ பாத்தீங்களா சீதா பிண்டம் பண்ணிருக்காரா? அந்த ஐயர் உடனே ஏமாத்திட்டாங்க. ஏன்? ராம்னா மகாராஜா நிறைய தட்சிணால கொடுப்பாரு, சீத்தை எங்களுக்கு ஒண்ணுமே தரலை, போய் சொல்லுவோன்னா ராமர் கையில பொருள் எல்லாம் இருக்காரு உட்காந்து பண்ணுவாங்களா? தட்சிணா நம்ம என்ன பாக்கியம், அவசியம் கொடுப்பாரு. அதனால் அந்த ஐயர் என்ன சொன்னாங்க, நான் பார்க்கவே இல்லை சாமி, நான் இந்த பக்கம் முகம் பண்ணி குளிச்சுக்கிறேன், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி. 2வது மாடு, இங்க விஷ்ணு பாதத்துல யாரோ பிண்டம் கரைப்பாங்களானா அந்த பிண்டம் கோயில அந்த பூராதி பசுமாடு கிட்ட கொடுப்பாரு. முறைப்படி அந்த பிண்ட பசுமாடை சாப்பிட்டானோ
சீத்தை மணல் பிண்டம் பண்ணிருக்காரு. மாடுக்கு சாப்பிட முடியாத கோபம் வந்து அவர் போய் சொன்னான். 3ஆம் நம்பர் இந்த ஒரு ஆள் ரொம்ப வருஷம் இருந்த ஆசைப்பட்டு இருக்கிறாங்களா, எப்போ ராமர் கால் கூப்பிட்டு முடியும். ஆண்டவர் நீங்களுக்கு ஒரு வழி கொடுத்திருக்காரு, ராம் வரணும்னா தாண்டி தவற முடியும். அப்போ நான் அவருக்கு கால் கூப்பிட்டுவேன். சீத்தை அந்த கல்ல பிண்டம் பண்ணிருக்காரு, வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஐயர் போய் சொன்னாரு, மாடு போய் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி நானும் போய் சொல்லுவோன்னா திருப்பி நான் நம்ம மேலே வந்துருவாங்களா, நான் அவருக்கு கால் கூப்பிட்டுருக்கேன். அவர் போய் சொன்னார். 4ஆம் நம்பர் துளசி பிண்டம் முடிச்சுட்டு அப்புறம் பூ துளசி பிண்டம் மேலே அவசியம் போடணும். சீத்தை மணல் பிண்டம் மேலே துளசி போட்டுருக்க மறந்துட்டாங்களா, கோபம் வந்து அவர் போய் சொன்னாரு. கடைசி ஆல்மரம் என்ன சொல்லிட்டாங்க, நான் எப்பவுமே மரம் இருப்போம், எதுக்கு நான் தப்பா சொல்லுவேன், நான் சத்தமே சொல்லிக்கிறேன். அதனால் அந்த மரம் சொன்னா, இல்லை சாமி நான் பார்த்தேன் சீத்தை பிண்டம் பண்ணிருக்காரு, அவங்க 4 பேர் தப்பா சொல்றாங்களா. ராம் சொன்னா 5 பேருக்கு உள்ளே 4 பேர் போய் சொன்னீங்களா, ஒரே ஒருத்தனை நீங்க சொல்லியிருக்கிறீங்களா, என்ன இப்படி விசுவாசம் பண்ண முடியும். அப்புறம் சீத்தை கோபமாய் போய் தெற்க பார்த்துட்டு மாமனாருக்கு தியானம் பண்ணி சொன்னாரு, ஹே மாமனார், என்னோட நீங்க சத்தியமே மாமனார் இருக்கீங்களானா, உங்கள் பையன் நம்ம மேல விசுவாசம் பண்ண மாட்டாரு, உன்னை பண்ணிக்கலா சொல்லிக்கு. அப்புறம் டக்குன்னு தசரத் மகாராஜா கை பல்குனியாருக்கு மேலே வந்துருச்சு. அதுல 3 மணல் பிண்டம் ராமர் காட்டிட்டு ஒரு ஆகாசவாணியாய் போய் பிண்டம் கிடைச்சுதா. அப்போ ராமருக்கு விசுவாசம். சீதாவரை டக்குன்னு 4 பேருக்கு சாப்பம் கொடுத்துட்டு போனாரு. அந்த ஐயருக்கு சாப்பம் கொடுத்திருக்காரு. உங்கள் பரம்பரை வரைக்கும் யாருக்கு திருப்தியே வராது, கடைசி வரைக்கும் அப்படியே சத்த போவீங்க. கயாவாதி ஐயா சொல்லுவார், மாடுக்கு சாப்பம் உங்கள் முகம் யாருமே பூஜை செய்ய மாட்டாரு. அப்போ 2 மாடுக்கு பின்பக்கம் பூஜை ஆகி போயிருக்காரு. அதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஆளுக்கு சாப்பம் உங்கள் தண்ணியே போயிருவா, நீ குப்தத்தா இருப்பீங்களா, மழை பெஞ்சு தண்ணி வரும் தாங்காது, இன்னைக்கு பார்க்குவீங்களா புல்ல போட்டா மறுநாள் பாதி முன்னாள் நாள் காண ஆகி போடுவார். அதுக்கு அவர் துளசிக்கு சாப்பம்னா எவ்வளவு பவித்திரம் இருக்கீங்களா, அதே மாதிரி அசிங்கம் இடத்துல உங்களுக்கு பிறந்தானோ அப்போ இருந்த குப்பை மேலே காவாக்கி அக்கம் பக்கம் கலீச்சா இடத்துல துளசி சிறி ரெடி ஆகி போயிருக்காரு. ஆல்மரம் முன்னுக்கு சத்தியம் சொன்னாரு. சீதா பிராட்டி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போனாரு. நீ எப்பவுமே பச்சை கலர் இருக்கீங்களா, அதுக்கு பேர் அக்ஷயவட்டம். அந்த இடத்துல பெற்று கர்ம முடிச்சுக்க அப்புறம் அந்த மரத்துக்கு மதிப்பா கொடுக்கறதுக்கு நாங்க ஏதாவது கேட்போம், நீங்க வாயில விட்டுட்டு போனோம். ஒரு காய், ஒரு பழமோ, ஒரு இலை ஊருக்கு போய் கடைசி வரைக்கும் அந்த பழம் காய் சாப்பிட்டு போறாது. முறை இங்க இருந்து எல்லாரும் இங்க வரணும், உட்காரணும், 32 பின்னம் ஒட்டிக்கணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி, அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா முத்தாத்தா, அம்மாக்கு அம்மா அம்மாக்கு பாட்டி முப்பாட்டி, யாருக்கு தாய் மாமா மாமி, அம்மாக்கு அக்கா தங்கச்சி அவருடைய வீட்டுக்கார், மாமனார் மாமியார், யாருக்கு கணவர், பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி அத்தை புருஷன், சின்ன வயசு பெரிய வயசுல யாருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சத்து போனாரு. வம்சம் के உள்ளே परंपरा के உள்ளே யாரோ உடனே பிறந்த உடனே சத்து போனாரு. बेटा பல் பசங்களா அவங்களுக்கு அவசியம் கொடுக்கணும். கர்ப்பையில இருந்து போறாங்களா 2 மாசம் 3 மாசம் அவங்களுக்கு பேர் ரூப் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு ஆத்மாவோ எப்பவுமே சுத்தி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நஞ்சு பிண்டம். வீட்டிலே மாடு சட்டாங்களா, அவர் நம்பிக்கை ஒரு பிண்டம். பங்காளிகளை சட்டாங்களா, நாத்தார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிண்டம் தர்ப்பணம் பூஜை முடிச்சுட்டு கடைசியில எல்லாருக்கும் தானம் பொருள் வரும். வேஷ்டி துண்டு பித்தல் தட்டு செம்பு தமிழர் கையில் எடுத்துட்டு முன்னோர்களுக்கு நஞ்சு கோத்திரம் சொல்லி பிராமணருக்கு அன்னதானம் பத்தி 100 200 50 100 டிமாண்ட் கிடையாது. தட்டுக்கு மேல வச்சுட்டு பன்னீசாஸ்திரி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி பிண்டம் எடுத்துட்டு மகாவிஷ்ணு பாதத்துல போய் கரைச்சிட்டு
கடைசியில் சீதா மரத்தடிக்க போய் நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் தடவை மோதிரை கொடுப்பேன் அவுட் பண்ணிட்டு பிடிச்சிட்டு மரம் போடணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், மரத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், 2-3 பண்ணணும், ஒரே பரிகாரம் பண்ணிட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் 2 ரூபாய் மரம் கீழே அவசியம் போடுங்க, போட்டுட்டு கையை கால் கழுவிட்டு गया स्टोरी कि हम लोग पल्ला तनिया सुमंगली वीडियो यारो लेडीज इंडिया के लिए ஒரே இடம் गया था இந்த உள்ள லிடிட் பண்ண முடியும் மாமா என்ன ஓம் புவஹ ஓம் ஸ்வஹ ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् आपो ज्योति रसोऽमृतं ब्रह्म भूर्भुवः स्वरों கையப்புறங்க பெருமாள் சுவாமிக்கு மனசுல நினைச்சிங்க. அப்பா தாத்தா முத்தாத்தா அம்மா பாட்டி முப்பாட்டி அம்மாவுடைய அப்பா தாத்தா அம்மாவுடைய அம்மா பாட்டி பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி அத்தை அத்தை புருஷன் தை மாமா தை மாமி மாமனார் மாமியார் அண்ணன் தம்பி
वैमध्यविपदं मार्ग्यं गता वस्त्रदान पात्रदान जलपात्रदान अन्नदान भगवद्गीता दान यथाशक्ति यथासंभव श्री कृष्ण अर्पणमस्तु. இந்த சிராத்தம் பண்ணிக்காக கடைசியிலே ஐயருக்கு அன்னதானம் வஸ்திரதானம். வீட்டிலே இந்த மாதிரி குட்டி சிராத்தம் பண்ணுறீங்களான்னு ரெண்டு ஐயருக்கு உட்கார்ட்டு வேஷ்டி கொண்டு கொடுத்துட்டு அரிசி பருப்பு காய்கறி செருப்பு குடை எல்லாம் தானம் பண்ணுறீங்க. இங்கே உங்களெல்லாம் கூட கிடையாது. ரெண்டாண்டு அந்த பொருள்களை எடுத்துட்டு வர்றேன். அதனால் ஐயருக்கு சாப்பாட்டுக்கு வஸ்திரத்துக்கு ஒரு தட்சிணை கொடுத்துருவோம். ஒரு ஐயருக்கு வருஷம் கொடுப்பீங்களா? இந்த ஒரு ஐயருக்கு லைஃப்ல ஒரே வட்டி கிடைக்கும். ஆண்டவர் எப்படியாருக்கு வசதி கொடுத்திருக்கிறார்களா? அந்த மாதிரி பிராமணருக்கு ஒரு நாளுக்கு அன்னதானம் கொடுக்கணும். ஒரு பிராமணருக்கு அன்னதானம் வஸ்திரதானம் கொடுப்பீங்களான்னு ₹100 வரும். உங்களுக்கு என்ன இஷ்டம்? ஒரு ஆளுக்கு கொடுப்பீங்களா? 2 பேருக்கு கொடுப்பீங்களா? 5 பேருக்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அதே மாதிரி அதிலே நம்ம பல்குனி